எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டேலன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு லோரியல் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ராடக்ட், ஓகேவா? அதாவது பார்த்திங்கன்னா ஹேர் சீரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூட்டுக்கு அப்ளை பண்ணுற சீரமும் இருக்குது. அதாவது நம்மளோட ஹேர் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு, நம்மளோட ஹேர் ஹெல்த்தியான ஹேராக வளர்கிறதுக்கு இது மாதிரி நிறைய விதமான சீரம் இருக்குது. ஆனால் இந்த சீரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூட்டில் அப்ளை பண்ணக்கூடாது, ஓகேவா? அந்த ஹேரோட வேர் பக்கம் இருக்குல்ல, அதில் அப்ளை பண்ணக்கூடாது. லென்த்தாக உள்ள ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்குள்ள ஒரு சீரம். ஆனால் இந்த சீரத்தை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சீரத்தில் 6 ஆயில்ஸ் வந்து சேர்த்துருக்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ஆயில்னால நம்மளோட ஹேர் வளர்ச்சி அடைகிறதோ இல்லை வேறு ஏதாவது ஹேர் ஆயிலுக்குள்ள பெனிஃபிட் எதுவும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த சீரத்தோட மெயினான விஷயமே நம்மளுக்கு வந்து ஃப்ரிஸி ஹேராக இருக்காமல் செய்கிறதுக்கும், ஹேர் நல்ல சில்கி ஸ்மூத்தாக டேங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல், அதாவது தெத்து எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான ஹேராக இருக்க செய்கிறதுக்குள்ள சீரம் தான் இது. நார்மலாக ஒரு சில சீரம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் எல்லாம் வந்து அப்படி காணாமல் போய் ஹேர் வந்து ரஃப்பாக ஆரம்பிச்சிடும். அந்த சீரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அதுதான் வேறு உள்ள சீரத்துக்கும் இந்த சீரத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேவா? இதில் என்ன டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 6 ஃப்ளவர்ஸோட ஆயில். என்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படின்னு இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா? இதில் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த சீரத்தை யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிஃபோர் ஷவர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஷாம்பு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நீங்கள் செய்கிறதால நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகி வர்ற நேரம், குளித்து முடிச்சுட்டு வர்ற நேரம், பாத் எடுத்ததுக்கு பிறகு உங்களோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக டேங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹீட் ப்ரொடெக்ஷனாக வந்து இது வந்து செயல்படுது அப்படின்னு. அதாவது நீங்கள் இப்போ பாத் எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க, ஹீட்டர் வச்சு ஹேரை வந்து ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வந்து ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க, அப்படி ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் இந்த சீரத்தை நல்லபடியாக அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் ஹீட்ரு யூஸ் பண்ணினாலும் சரி, இல்லை ஸ்ட்ரைட்னிங் பண்ணினாலும் சரி, உங்களுக்கு அந்த ஹீட்லேருந்து ஹேருக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாதபடி இந்த சீரம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, பிஃபோர் ஸ்டைலிங். நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கோம்பிங் எல்லாம் பண்ணி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னா ஹேர் வந்து நல்ல ஸ்டைலாக நீட்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த சீரத்தை ஆல் ஹேர் டைப்ஸ் உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒவ்வொருத்தரோட ஹேரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ட்ரையாக இருக்கும், ஒரு சிலருக்கு பேபி ஹேராக இருக்கும், ஃப்ரிஸியாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஹேர், எந்த விதமான ஹேர் டைப் உள்ளவங்களும் சீரத்தை யூஸ் பண்ணலாம். இது வந்து 100 ml ப்ராடக்ட். இதோட ப்ரைஸு 499 ரூபாய், 499 ருபீஸு 100 ml கொடுக்குறாங்க. பேக்கிங்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் பேக்கேஜிங் எல்லாம் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தீங்களா, கோல்டன் கலரில் நல்ல ஷைனிங்காக சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்குறாங்க. உள்ளாடி ப்ராடக்ட்டு அது மாதிரி தான். ப்ராடக்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பாருங்கள், இப்போ கிளாஸ் பாட்டில் கீழே விழுந்தால் எல்லாமே வந்து போயிடும், கவனமாக யூஸ் பண்ணணும். மேலே வந்து பம்பு பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா லாக் ஆகிடும். ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறது இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும், ஓகேவா? இப்படி ட்விஸ்ட் பண்ணுற நேரம் ஓப்பன் ஆகிருச்சு. இன்னும் ப்ரெஸ் பண்ணுனா இப்படி ப்ராடக்ட்டு வெளியே வரும், ஓகே? அப்புறமா இதை இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு ப்ரெஸ் பண்ணுனா வராது. அவுட்டர் பேக்கேஜிங்கில் என்னதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருந்தாங்களோ அந்த டீட்டெயில் எல்லாம் இதில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. மேனுஃபேக்சரிங் டேட்டு, ப்ரைஸ் எல்லாமே இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
டெமோ நான் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணினேன் அப்படின்னா, நான் நேச்சுரலாகவே என்னோடய ஹேரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் சில்கியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணுறது நான் அது மாதிரி உள்ள ஹேரில் வச்சு காட்டினா நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, எஸ்டர்டே வந்து நான் ஹேருக்கு ஹென்னா அப்ளை பண்ணினேன். ஹென்னாவில் வந்து எக்கு நான் சேர்த்துக்கல. ஓகேவா? எக்கு சேர்த்தேன் அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். எக்கு வந்து ஆட் பண்ணிக்கல, சும்மா ஹென்னாவை அப்ளை பண்ணினேன். நேற்று வந்து என்னோடய ஹேரு ரொம்ப ஸ்மூத்தாக சில்கியாக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே நான் ஆகிற நேரம் ஹென்னா அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரஃப்பாக மாறிடும். எக்கு நீங்கள் சேர்க்கல அப்படின்னா ஹேரு ரஃப்பாக இருக்கும். நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். ரஃப்பான ஹேரில் அப்ளை பண்ணினேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் வந்து நான் ட்ரூத்தை தான் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னால் லிவானோட சீரம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து பிங்க்கு பார்த்திங்கன்னா, பிங்க்கு கலரில் ஒரு பாட்டில் கேப்பு வரும். அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாட்ரியாக இருக்கும். அந்த அளவு நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு அப்படின்ல ஓரளவு, அதாவது இப்போ ஹேரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மலாக சும்மா உள்ள ஹேரு நல்ல ஷைனிங்காக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு ஷைனிங்க்காக பிங்க் கலரில் லிட் உள்ளது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது பர்பிள் கலர் லிட்டில் இது மாதிரி வரும் சீரம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி, அதாவது அந்த பிங்கு கலரை கம்பேர் பண்ணுற நேரம் இதில் வந்து திக்னஸ் ஜாஸ்தி. நான் இன்றைக்கி இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் நான் செய்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதாவது பிங்க் லிட்டில் வர லிவானை கம்பேர் பண்ணுற நேரம் இந்த பர்பிள் கலரில் வர லிட் உள்ளது இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக சூப்பராக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நல்ல டேங்கிள்ஸாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அவங்களுக்கு இந்த பர்பிள் கலரில் உள்ளது நல்லாயிருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். இந்த பர்பிள் கலரில் இருக்கிறத விட இதில் வந்து திக்னஸ் ஜாஸ்தி. ஓகேவா? அதுவும் இல்லாமல் நார்மலாக உள்ள சீரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது டைமை விட இதில் வந்து அதிகமான நேரம் நமக்கு ஹேரு ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க, இந்த ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் அவைலபிளாக இல்லாமல் இருந்த ஒரு ப்ராடக்ட்டு. இப்போ தான் வந்து ரீசெண்டாக எப்போ வந்து எனக்கு தெரியல, ஆனால் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராடக்டில் சேம் ப்ராடக்டாக டூப்ளிகேட் ப்ராடக்ட்டு 100% வேறு வெப்சைட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் வாங்குகிற நேரம் பார்த்து, அதாவது இப்போ வந்து பியூட்டி ப்ராடக்ட் மட்டுமே சேல் பண்ணுவாங்க, இல்லை கொஞ்சம் நல்ல நம்பிக்கையான ஒரு இடத்துலேருந்து இந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினலான ப்ராடக்டில் உள்ள அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சேம் பேக்கேஜிங், சேம் ப்ரைஸ் எல்லாமே ஓகே, ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்டில் கிடைக்கிற பெனிஃபிட்டில் பாதி அளவு தான் பெனிஃபிட் வந்து கிடைக்கிறது மாதிரி டூப்ளிகேட்டாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பழக்கம் இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட்டு கரெக்டாக வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே நிறைய முறை ஏமாந்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல பிராண்டடாக கரெக்டாக உள்ளது எனக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். சரி, ஏதாவது வெப்சைட்லேருந்து நமக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு வாங்கிடுவேன். வாங்கி பார்த்தா ஏற்கனவே வாங்கி பார்த்ததுக்கும் இதுக்கும் டோட்டலாக குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பேக்கேஜிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ராடக்ட்டு எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும். ப்ராடக்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா நல்ல வெப்சைட்லேருந்து, அதாவது நம்பிக்கையான வெப்சைட்லேருந்து வாங்குங்க. முக்கியமாக பியூட்டி ப்ராடக்ட் மட்டுமே சேல் பண்ணுவாங்க இல்லை, அந்த மாதிரி வெப்சைட்லேருந்து வாங்குங்க. நான் எதுலேருந்து வாங்கினேன்னா நைக்காலேருந்து வாங்கினேன். அதில் உள்ள லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அது வழியாக போய் வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ட்ரூத்து. ஓகேவா? நான் வந்து ஓப்பனாக நான் சொல்கிறேன், ரியலான ட்ரூத்தை நான் சொல்கிறேன். இப்போ என்னோடய ஹேரில் நேச்சுரலாகிட்டே ஒரு ஷைனிங் அந்த இது இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு சீரம் நான் அன்னைக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷைனிங்கும் ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு அட்ராக்டிவாக தொட்டு பார்க்குற நேரம் இருந்த சில்கியாக இருக்கிற ஹேரை விட இன்னும் அதிகமாக சில்கியாக வந்து இருக்குது. அதே இது நான் வந்து டெய்லி பாத் எடுத்துப்பேன். ஓகேவா? அன்னைக்கு நான் அப்ளை பண்ணிக்கிட்டு டுமாரோ பாத் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சீரத்தில் உள்ள எதுவுமே ஹேரில் இருக்காது, எல்லாமே வாட்டரில் போயிடும். ஓகேவா? ஆனால் அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி பார்த்ததில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த சீரத்தை அப்ளை பண்ணாமல் நான் வந்து நார்மலாக ஹேரை வந்து கட்டிப்பேன். அந்த மாதிரி கட்டுற நேரம்
எனக்கு நேச்சுரலாக ஒரு ஷைனிங் என் ஹேரில் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த சீரம்னு இல்லை, எல்லா விதமான சீரமும் அப்படி தான், ஓகேவா? அதாவது ஹேர் ஷைனிங்குக்காக யூஸ் பண்ணுற சீரம். ஓகே, சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஷைனிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஷைனிங்கை வந்து காண முடியாது, ஓகேவா? ஹேர் வந்து ரஃப்பாக இருந்தது மாதிரி இருக்கும். இன்னும் இந்த சீரம் அப்ளை பண்ணி தான் ஆகணும்னு உள்ளது மாதிரி உள்ள நிலைமையில் ஹேர் வந்து இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறமா என்னோட நேச்சுரலான ஹேர் வந்து, அதாவது அந்த ஷைனிங்கான நேச்சுரலான ஹேர் வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 2 days ஆகுது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும், இந்த சீரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் வந்து இவ்வளோ ஷைனிங்காக நம்மளோட ஹேரெல்லாம் வந்து ஒத்தையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுக்கு இது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. அப்படின்னா நம்மளோட ஹேரில் அது எல்லாம் போய் பிடிச்சிக்குது, ஓகேவா? எல்லாமே போய் சேர்ந்து அதை வந்து ஹேர் ஒன்றோடு ஒன்றா வந்து ஒட்டிக்காமல் நல்ல ஒரு இதாக வந்து பார்த்துக்குது. எல்லாம் ஓகே. ஆனால் வந்து இதுக்கு வேலையை இது வந்து கரெக்டாக செய்யுது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறத விட இப்போ வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியாக வந்து மேக்கப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அப்போ யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க, அந்த நேரம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். டெய்லி யூஸுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது இந்த சீரம் இல்லாமல் உங்கள் ஹேரை பார்க்குற நேரம் ஏற்கனவே முன்னாடி சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஹேரை விட கொஞ்சம் ரஃப்பாக ஆனது மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி இருந்துச்சு, ஓகேவா? ஆனால் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் வருது, சாரி, ஓகேவா? கொஞ்சம் ஒர்க்கு நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனால் ப்ராடக்ட்டு நல்ல ப்ராடக்ட்டு தான். அது வந்து இவ்வளோ விலை கொடுத்துருக்குறாங்க, அதுவும் இல்லாமல் அதுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு தான். ஆனால் நான் சொன்ன விஷயங்களை கேர்ஃபுல்லாக கேட்டுக்குங்க, அது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அதாவது ஒரு சில சீரமெல்லாம் பார்த்திங்கன்னா ரூட்டுக்கு அப்ளை பண்ணும், அதாவது நம்மளோட ஹேர் வளர்ச்சியை தூண்டுறது மாதிரி, ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி, அதெல்லாம் ஹேருக்கு பெனிஃபிட்டை கொடுக்குற சீரம், ஓகேவா? இது ஒன்லி பர்பஸ் வந்து நம்மளோட ஹேரில் ஃப்ரிஸி, அதாவது கொஞ்சம் தெத்தெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் ஷைனிங்காக ஸ்மூத்தாக அப்படி ஆக்குறதும், அதுவும் இல்லாமல் அந்த ஷைனிங்காக ஸ்மூத்தாக லாங் லாஸ்டிங்காக இருக்க வைக்கிறதுக்கும் இந்த சீரம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு 1 day வச்சு பார்த்தேன், அவ்வளோதான், ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்களா, நான் டெய்லி வந்து பாத் எடுத்துப்பேன். எனக்கு மார்னிங்கில் வந்து பாத் எடுத்தால் தான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் இருக்கும், அது எனக்கு பழகிருச்சு. அதனால் நான் அப்படி அவ்வளோ நேரம் மார்னிங்லேயே நான் பார்த்தேன், ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா தான் இருந்துச்சு, ஓகேவா? இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ செய்கிறதுக்கு கேட்டிருந்தீங்க. நல்ல ப்ராடக்ட்டு தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரிஜினல் ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.